வெல்கம் டு அபிரவியன் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் ஏசி சிங்கிள் ஃபேஸ் மோட்டோர்ஸ் பார்ட் 4 யூனிவர்சல் மோட்டோரை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன யூனிவர்சல் மோட்டோர் அப்படின்னா, இந்த மோட்டோர் வந்து ஏசி டிசி ரெண்டுலேயுமே ஓடுறதுனால இது வந்து யூனிவர்சல் மோட்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சீரியஸ் மோட்டோர்னு சொல்லுவாங்க. இது வந்து டிசி சீரியஸ் மோட்டோர் மாதிரியே இதனுடைய வைண்டிங், அதனுடைய கனெக்ஷன், ஒயரிங் எல்லாமே இருக்கிறதுனால சீரியஸ் மோட்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க, யூனிவர்சல் மோட்டோர்னு சொல்லுவாங்க. ஏசி சிங்கிள் ஃபேஸ் மோட்டோர்ஸில் வந்து ரெண்டு மெயின் கேட்டகரி நம்ம பார்த்துருந்தோம். ஒன்று வந்து இண்டக்ஷன் மோட்டோர்ஸ், இன்னொன்று காமுடேட்டர் டைப் மோட்டோர்ஸ். இண்டக்ஷன் மோட்டோரில் ஸ்குரில் கேஜ் டைப் ரோட்டர் இருக்கும். காமுடேட்டர் மோட்டோரில் ஆர்மச்சூர் வித் காமுடேட்டர் இருக்கும். இந்த யூனிவர்சல் மோட்டோர் காமுடேட்டர் டைப் மோட்டோர். இதில் வந்து இதனுடைய முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இட் டெவலப்ஸ் மோர் ஹார்ஸ் பவர் பர் கேஜி வெயிட் தேன் எனி அதர் இண்டக்ஷன் மோட்டோர்ஸ், எனி அதர் ஏசி சிங்கிள் ஃபேஸ் மோட்டோர்ஸ். ஏசி சிங்கிள் ஃபேஸ் மோட்டோருடைய எந்த மற்ற நிறைய டைப் இருக்குது, எந்த டைப்பை விடவும் இது அதிகமான ஹார்ஸ் பவரை டெவலப் பண்ணக்கூடிய டைப்பாக இருக்கிறது. இதனுடைய பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து டிசி சீரிஸ் மோட்டோர் போலவே அப்படியே இருக்கிறது. இப்போது நம்ம அதனுடைய பார்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு ட்ரில்லிங் மெஷினை எடுத்திருக்கோம், ஹேண்ட் ட்ரில்லிங் மெஷின். இந்த ட்ரில்லிங் மெஷின் வந்து ஏசி சீரிஸ் மோட்டோர், அதாவது யூனிவர்சல் மோட்டோர். அதனால் நம்ம அதையே நமக்கு நிறைய தெரிஞ்ச ஒரு ட்ரில்லிங் மிஷினே அதில் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது மூலமாக இந்த யூனிவர்சல் மோட்டோரை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரில்லிங் மிஷினுடைய பார்ட்ஸை நம்ம மெயினாக பார்க்கலாம். ஸ்டேட்டார் ஸ்டாம்பிங்ஸ், இது வந்து ஸ்டீல் பிளேட்ஸில் உள்ள ஸ்டாம்பிங்ஸில் பண்ணப்பட்ட ஸ்டேட்டார். அந்த ஸ்டேட்டாரில் ஃபீல்டு வைண்டிங்ஸ் இருக்குது. ஃபீல்டு வைண்டிங் வந்து நார்மலாக அந்த யூனிவர்சல் மோட்டோர் 2 போல் மோட்டராக தான் இருக்கும். ஒரு நார்த் போல்னா ஒரு சவுத் போல், ஆப்போசிட் ரெண்டு போல் மட்டும்தான் அதில் இருக்கும். இது வந்து ஃபீல்டு வைண்டிங். இந்த பக்கம் ஒரு வைண்டிங், அந்த பக்கம் ஒரு வைண்டிங் உள்ளே இருக்குது. ஸ்டேட்டாருக்குள்ளே வைண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அடுத்தலாம் ஆர்மச்சூர். இந்த இதுக்குள்ளே ஒரு ரோட்டோர், அதாவது ஆர்மச்சூர் இருக்குது. அந்த ஆர்மச்சூர்லேயும் பைண்டிங் இருக்கும். டிசி சீரிஸ் மோட்டரில் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி பைண்டிங் இருக்கும். அடுத்தது காமுடேட்டர். அதுக்கு சப்ளை, அந்த ஆர்மச்சூருக்கு சப்ளை கொடுக்கறதுக்கு காமுடேட்டர் இருக்குது. அந்த காமுடேட்டர் வழியாக தான் அந்த ஆர்மச்சூர் காயிலுக்கு சப்ளை கொடுக்கப்படுகிறது. இதில் கார்பன் ப்ரஷ், 2 கார்பன் ப்ரஷ் இருக்கும். இந்த எண்டில் ஒன்று, இந்த எண்டில் ஒன்று, ஆப்போசிட்டில் ஒன்று, 2 கார்பன் ப்ரஷ் இருக்கும். அந்த கார்பன் ப்ரஷ் வழியாக காமுடேட்டர் வழியாக உள்ள ஆர்மச்சூருக்கு சப்ளை கொடுக்கப்படுகிறது. அடுத்தலாம் கூலிங் ஃபேன். இந்த மோட்டோருடைய ஓடுறப்ப அதில் ஏற்படக்கூடிய ஹீட்டை கூல் பண்ணுறதுக்காக கூலிங் ஃபேன் அதனுடைய ரோட்டோர் ஷாஃப்ட்லேயே அட்டாச் பண்ணப்பட்டிருக்கிறது. அதுலேருந்து லோடு, இந்த பக்கம் லோடும் அட்டாச் பண்ணப்பட்டிருக்கிறது. லோடு வந்து ஒவ்வொரு மெஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது வந்து யூனிவர்சல் மோட்டோருடைய காமன் பார்ட்ஸ். மீதம் உள்ள எல்லாமே வந்து ஒவ்வொரு மெஷினில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் அதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம், இதை மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ இதனுடைய ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு 2 போல் மோட்டோர். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதனுடைய ஒயரிங் கனெக்ஷன் வந்து ஒயர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு போலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதிலேருந்து எடுத்து ஆர்மச்சூருக்கு கொடுத்து, கார்பன் ப்ரஷ் வழியாக ஆர்மச்சூர் கொடுத்துருக்காங்க. ஆர்மச்சூர்லேருந்து எடுத்து இன்னொரு போலுக்கு கொடுத்து அப்படியே ரிட்டர்ன் வந்திருக்கு. இந்த ஒயரிங் வந்து பார்த்திங்கன்னா, இந்த போல் என்ன மாதிரி வைண்டிங் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த போல் இருக்கும். அதனுடைய காயில் டர்ன்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா இந்த போல் நார்த் போலாக இருந்தால் இது சவுத்தாக இருக்கும், இது சவுத்தாக இருந்தால் இது நார்த்தாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆர்மச்சூரில் வந்து கார்பன் ப்ரஷஸ், இதான் கார்பன் ப்ரஷஸ், இது காமுடேட்டர், இது ஆர்மச்சூருடைய வைண்டிங். ஒவ்வொரு ஸ்லாட்டில் இருக்கிற குரூப் ஆஃப் வைண்டிங்ஸை நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் இமேஜில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த ஸ்லைடில் வந்து பாசிட்டிவ் ஆல்டர்னேஷன். ஏன்னா ஏசி சப்ளை கொடுக்கறதுனால பாசிட்டிவ் சைன் வேவுடைய பாசிட்டிவ் ஆல்டர்னேஷனில் இதில் என்ன நடக்குது, எப்படி டார்க் ஜென்ரேட் ஆகுது, மோட்டோர் எப்படி சுற்றுது, அந்த ரோட்டோர் சுற்றுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாசிட்டிவ் ஜென்ரேஷனில் லெட் அஸ் அஸ்யூம் இந்த சைடில் பாசிட்டிவ் இதிலேருந்து போகுது, அப்படி போய் சுற்றி ஆர்மச்சூர் வழியாக போய் இதன் வழியாக இங்கே வருது. இந்த போல், அப்புறம் ஆர்மச்சூர், அப்புறம் இன்னொரு போல், இந்த மூணுமே சீரியஸாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால தான் இதை வந்து சீரியஸ் மோட்டர்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் மோட்டோர் ஏசி டிசி ரெண்டுலேயும் ஒர்க் பண்ணுறதுனால யூனிவர்சல் மோட்டர்னு சொல்லுவாங்க.
இப்போ மூணுமே சீரீஸாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. பாசிட்டிவ் சப்ளை இந்த வழியாக போய் இந்த காயில் நார்த் போலாக இந்த காயில் உருவாக்குது. அப்புறம் அதே சப்ளை சீரீஸாக போய் ஆர்மச்சூருக்குள்ளே போய் ஆர்மச்சூர் வைண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற வைண்டிங்ஸ்ல எல்லாம் அந்த ஆர்மச்சூர் வைண்டிங் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து இந்த காம்புடேட்டரில் இதன் வழியாக போகிற சப்ளை இந்த வைண்டிங் வழியாக அந்த பக்கமாக போய் இது வழியாக ரிட்டர்ன் வந்து அடுத்த காயிலுக்கு போய் அப்படியே சுற்றப்பட்டிருக்கு. சுற்றி இந்த ப்ரெஷ் வழியாக ரிட்டர்ன் வர மாதிரி அதனுடைய வைண்டிங் அமைப்பு இருக்குது. இந்த போல் வந்து இதுக்கு ஆப்போசிட் போலாக சப்ளை இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா நார்மலாக நம்ம ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும், நார்த் போல்லேருந்து எக்ஸ்டர்னலாக வெளியில் வரக்கூடிய ஃப்ளக்ஸுடைய டைரக்ஷன் நார்த் போல்லேருந்து வெளியில் வந்து சவுத் போலை நோக்கி அதனுடைய டைரக்ஷன் இருக்கும். ஸோ இந்த போலில் வரக்கூடிய சப்ளை ஃப்ளக்ஸ் வந்து அப்படி இருக்குது. இந்த ஆர்மச்சூரில் உள்ள வைண்டிங் அதனுடைய ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஆர்மச்சூர் வைண்டிங் வந்து ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம். ப்ளஸ்னால் நம்ம கார்க் ஸ்க்ரூ ரூலில் வந்து கார்க் ஸ்க்ரூடைய ஹெட், அந்த ஸ்க்ரூ ஹெட் வந்து ப்ளஸ் மாதிரி இருக்கிறதுனால இதை ப்ளஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இருந்தால் அதில் போகக்கூடிய கரண்ட், இந்த கரண்ட் அதுக்குள்ளே போகிறப்ப அதில் வந்து கிளாக் வைஸில் டைரக்ஷனில் ஃப்ளக்ஸை உருவாக்கும். இந்த பக்கமெல்லாம் அந்த கார்க் ஸ்க்ரூவுடைய டிப்பு ஆக்சுவலாக இங்கே பார்க்க சப்ளை வர மாதிரி இருக்குது. இதில் உள்ள பார்க்க சப்ளை நம்ம இங்கே வியூவர்ஸ் பாயிண்ட்லேருந்து அந்த பக்கமாக போகிற மாதிரி இருக்குது. இதில் வந்து வியூவர்ஸ் பாயிண்டை நோக்கி சப்ளை வர மாதிரி இருக்குது. அந்த பாயிண்ட் மாதிரி இருந்தால் கவுண்டர் கிளாக் வைஸில் அதனுடைய ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் இருக்கும். ஸோ நார்த் போல்லேருந்து போகிற ஃப்ளக்ஸ் எப்போவுமே என்ன செய்யும், நார்த் போல் டு சவுத் போலுக்கு போகும் ஸ்ட்ரெயிட்டாக. ஆனால் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகிறப்ப அதற்கு நடுவில் என்ன இருக்குது, இந்த கண்டக்டர்ஸ் இருக்குது, ஆர்மச்சூருடைய கண்டக்டர்ஸ் இருக்குது. அதில் இந்த கண்டக்டரில் இந்த சைடு இருக்கிற கண்டக்டர்ஸில் எல்லாமே டைரக்ஷன் இந்த ஆர்மச்சூர் வைண்டிங் அப்படி பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ப்ரஷ்லேருந்து போகிற கரண்ட்டு இது வழியாக போய் இது வழியாக ரிட்டர்ன் வந்து இங்கே போகிற மாதிரி இருக்குது. அதனால் என்ன ஆயிருக்குன்னா இதில் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் கிளாக் வைஸ், இதில் கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்குது. ஸோ இது கிளாக் வைஸில் இங்கே பார்க்க ஆரோ இருக்கிறப்ப இந்த ஃப்ளக்ஸை இது எதுக்கும். அதனால் இதுலேருந்து போகிற ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்னா இப்படி சுற்றி போகும். இதில் கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்கிறனால இப்படி போக முடியாது, இது அப்போஸ் பண்ணும் அஸ்பர் லென்ஸ்லாம். அதனால் இது என்ன செய்யுது, இந்த வழியாக போகுது. ஸோ இந்த மாதிரி வளைஞ்சு போகிறப்ப என்ன ஆகும்னா இது இங்கே பார்க்க ஒரு ஃபோர்ஸை உண்டாக்கும், இந்த ஃப்ளக்ஸ் வந்து இங்கே பார்க்க ஒரு ஃபோர்ஸை உண்டாக்கும். அதனால் என்ன செய்யுது, இந்த ரோட்டோர் கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றுது. ஸோ ரோட்டோர் சுற்ற ஆரம்பிச்சிடும். இதில் வோல்டேஜ் வர வர ஆட்டோமேட்டிக்காக இது சுற்றிக்கிட்டே இருக்கும். பாசிட்டிவ் ஆல்டர்னேஷனில் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்குது. இப்போது நெகட்டிவ் ஆல்டர்னேஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். நெகட்டிவ் ஆல்டர்னேஷன் என்ன ஆகும்னா இதனுடைய கரண்ட் டைரக்ஷன் மாறுறப்ப இந்த போல் ரெண்டும் மாறிடும். இது நார்த்தாகவும் இது சவுத்தாகவும் மாறிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நார்த்து சவுத்து இப்படி இருந்துச்சு, இப்போது நார்த் சவுத்து அப்படியே மாறிடுச்சு. ஏன்னா கரண்ட்டுடைய டைரக்ஷன் இந்த பக்கமாக இருக்குது. அப்படி வந்து ஆர்மச்சூரில் இப்படி வந்து இந்த வழியாக ரிட்டர்ன் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன செய்யும்னா இதில் நார்த்து இந்த பக்கமாக இருக்குது, நார்த் இந்த பக்கமாக இருக்குது. கரண்ட் டைரக்ஷன் இப்படி வந்து இந்த ப்ரெஷ் வழியாக கரண்ட்டு ஆர்மச்சூருக்குள்ளே நுழையுது. அதனால் இந்த சைடு இருக்கிற கண்டக்டர்ஸில் கரண்ட்டு அங்கே பார்க்கவும், இந்த பக்கம் இருக்கிற இந்த ஆஃபில் இருக்கிற கண்டக்டர்ஸில் கரண்டோடைய டைரக்ஷன் இங்கே பார்க்கவும் இருக்கும். வியூவர்ஸ் பாயிண்ட்டை நோக்கி இருக்கும். இது வியூவர்ஸ் பாயிண்ட்லேருந்து அந்த பக்கமாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு சீரீஸாக வந்து இந்த போல் சவுத் போலுக்கு வந்து இங்கே வருது, கரண்ட் ரிட்டர்ன் வருது. இது வந்து நெகட்டிவ் ஆல்டர்னேஷனில் கரண்டுடைய டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்குது. அப்போது இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதே கார்க் ஸ்க்ரூ லா படி பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸில் இருக்கிறதுனால என்ன செய்கிறோம், கரண்ட் அங்கே பார்க்க போகிறதுனால இதில் உள்ள ஃப்ளக்ஸுடைய டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும், கிளாக் வைஸில் இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற கரண்ட்டு வியூவர்ஸை நம்மளுடைய அப்சர்வரை நோக்கி வர்றதுனால இதில் ஃப்ளக்ஸுடைய டைரக்ஷன் கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்கும். ஃப்ளக்ஸு மெயின் ஃப்ளக்ஸ் ஆக்சுவலாக ஃபீல்டு ஃப்ளக்ஸ் வந்து என்ன செய்யும், நார்த்லேருந்து சவுத்தை நோக்கி வரும். இந்த ஆரோ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி வரும்போது இங்கே வரக்கூடிய ஃப்ளக்ஸை இது எதுக்கிறதுனால, இது இப்படி சுற்றுறதுனால இங்கே எதுக்கும், அஸ்பர் லென்ஸ்லாம் எதுக்கிறதுனால என்ன ஆகும், இது வந்து கீழே இப்படி வளைஞ்சு வரும். இந்த பக்கம் வரும்போது இது எதுக்கும், அதனால் இதுவும் இந்த பக்கமாக வளைஞ்சு போகும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இடத்துல கீழே பார்க்கவும் இந்த இடத்துல மேலே பார்க்கவும் ஒரு யூனி டைரக்ஷனல் டார்க் ஜென்ரேட் ஆகும். அந்த டார்க் இந்த ரோட்டோரை கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றும். அதனால் இந்த யூனிவர்சல் மோட்டோரில் ஏசி சப்ளை
எவ்வரி சைக்கிள் எவ்வரி ஃப்ரீக்குவென்சி மாறிக்கிட்டே அதனுடைய டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருந்தாலும் இது இந்த ரோட்டோர் வந்து சுற்றுற டைரக்ஷன் ஒரே டைரக்ஷனாகத்தான் இருக்கும். அதனால் இந்த டார்க்குக்கு பேர் வந்து யூனி டைரக்ஷனல் டார்க்குன்னு சொல்லுவாங்க. இது ஏன் கீழே பார்க்க வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அதான் ஒரு மோட்டோருக்குரிய ரூல். ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் இப்படி வச்சிங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஃபீல்டு டைரக்ஷன், இது வந்து ஃபீல்டு டைரக்ஷன் வச்சுக்கிடுங்க. இது வந்து கரண்ட் ஃப்ளோயிங் டைரக்ஷன். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கிடும். ஃபீல்டு டைரக்ஷன் அப்படி இல்லை, ஆப்போசிட்டாக இருக்குது. ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலுக்கு ஆப்போசிட்டாக ஃபீல்டு டைரக்ஷன் இருக்குது. கரண்ட் ஃப்ளோயிங் டைரக்ஷன் இதுவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போது ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் என்ன சொல்லுது, ஃபீல்டு இப்படி இருந்து கரண்ட் இங்கே பார்க்க இருந்தால் இந்த கண்டக்டர் மேலே பார்க்க ஃபோர்ஸ் வரும்னு சொல்லுது. ஆனால் கரண்ட் இப்படி தான் இருக்குது, ஃபீல்டு வந்து இப்படி இல்லை, நார்த்லேருந்து சவுத்தை நோக்கி இருக்குது. அப்போ மேலே பார்க்க இருக்காது, ஃபோர்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் கீழே பார்க்க இருக்கும். அதான் அது கீழே பார்க்க இருக்கிறதுக்கான காரணம். அந்த காரணம் நம்ம கார்க் ஸ்க்ரூ ரூல்லையும் நம்ம பார்த்தோம். இந்த பக்கமாக போக முடியாது, இப்படி போகிறதுனால இந்த ஃப்ளக்ஸ் வந்து இங்கேருந்து ஃபோர்ஸை இதை பார்க்க தள்ளும். இது இங்கே இந்த ஃப்ளக்ஸ் வந்து நேராகிறதுக்காக முயற்சி பண்ணுறப்ப இது மேலே பார்க்கவும் இது கீழே பார்க்கவும் வரும், சுற்றும். ரெண்டு ஆல்டர்னேஷன்லையுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு ஆல்டர்னேஷன்லையுமே மோட்டோர் ஒரே டைரக்ஷனில் தான் ஓடும். இதுதான் யூனி டைரக்ஷனல் டார்க்கில் ஓடுற ஒரு யூனிவர்சல் மோட்டோருடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். இப்போ அதுலேருந்து நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசி சீரீஸ் மோட்டோர் மாதிரியே தான் ஒர்க் ஆகுது. டெவலப்ஸ் யூனி டைரக்ஷனல் டார்க் regardless of whether it operates on AC or DC. ஏசியில் ஒர்க் பண்ணாலும் டிசியில் ஒர்க் பண்ணாலும் யூனி டைரக்ஷனல் டார்க். அது என்ன யூனி டைரக்ஷனல் டார்க்னா, இந்த பக்கமும் இங்கே பார்க்க ஒரு டார்க் ஜென்ரேட் ஆகுது, இங்கே பார்க்க ஒரு டார்க், ரெண்டு பக்கமாக யூனி டைரக்ஷனில் டார்க் ஜென்ரேட் ஆகுது. ரெண்டு போல் இருக்கிறதுனால இந்த போலை ஒட்டி இங்கே பார்க்கவும் இந்த போலை ஒட்டி இங்கே பார்க்கவும் டார்க் ஜென்ரேட் ஆகுது. அந்த யூனி டைரக்ஷனல் டார்க் ஏசிலையும் சரி டிசிலையும் சரி. டிசினா இதில் ஒரே டைரக்ஷனில் சப்ளை போகுது, ஏசியில் மாறி மாறி போகிறது, டிசியில் ஒரே டைரக்ஷனில் போகுது, அவ்வளோ. ஆனால் சப்ளை எப்படி போனாலும் இது இங்கே பார்க்க தான் ஓட போகுது. அடுத்தது, த ஸ்பீட் ஆஃப் த யூனிவர்சல் மோட்டோர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த லோடு. லோடு குறைவாக இருக்கிறப்ப ஸ்பீடு அதிகமாகவும், லோடு அதிகமாக இருக்கிறப்ப ஸ்பீடு குறைவாகவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாகவும் இருக்கும். அடுத்தது, தீஸ் மோட்டார்ஸ் ஆர் கனெக்டட் வித் பெர்மனன்ட் லோட்ஸ் ஆர் கியர் ட்ரெயின்ஸ் டு அவாய்ட் ரன்னிங் அட் நோ லோட். என்னத்துக்குன்னா, இந்த மோட்டோரில் ஸ்பீடு லிமிட்டே கிடையாது, அன்லிமிட்டெட் ஸ்பீடு சொல்லுவாங்க, அன்லிமிட்டெட் டாக் டைம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அன்லிமிட்டெட் ஸ்பீட். ரெண்டு போல் தான். ஆனால் எப்போதுமே யூனி டைரக்ஷனல் டார்க் இருக்கிறதுனால வெரி ஹை ஸ்டார்டிங் டார்க், குட் ரன்னிங் டார்க், அதே சமயத்தில் அன்லிமிட்டெட் ஸ்பீட். ஏன்னா இது வந்து ரெண்டு போல் அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலை. இது ரெண்டு பக்கமும், இந்த பக்கம் ஒன்று மேலே பார்க்க தள்ளி விடுது, இந்த பக்கம் கீழே பார்க்க தள்ளி விடுது, பயங்கரமான வேகமாக ஸ்பீடு இருக்கிறதுனால அந்த ஸ்பீடே இதை டேமேஜ் பண்ணிடும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போதுமே இந்த டைப் மோட்டோரை லோடோட கனெக்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இந்த ட்ரில்லிங் மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் சக், அதுக்குள்ளே ஒரு கியர், ரிடக்ஷன் கியர் எல்லாமே உள்ளே இருக்குது. இது ஒரு லோடு மாதிரி தான். இதில் பிட்டு போட்டிருக்கோம், நம்ம ட்ரில் பண்ணுறோம் இல்லைங்கிறது மேட்டர் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு லோடு, இதுவே ஒரு லோடு, ஒரு மினிமம் லோடு அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நோ லோடாக இருந்தால் வெரி 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 ஹை ஸ்பீடில் அந்த மோட்டர் ஓடும். அதனால் இது வந்து அவாய்டிங் ஹை ஸ்பீட்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்க, பெர்மனண்ட்டாக அதில் லோடை கனெக்ட் பண்ணியே வச்சுருக்காங்க. அல்லது கியர் ட்ரெயின்ஸ், அதில் ஒரு ரிடக்ஷன் கியர்ஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கியர்ஸ் இருக்கனால அது ஒரு லோடாக ஒர்க் பண்ணும். அப்படி இல்லைன்னா அந்த மோட்டரோட விண்டேஜ் ஃப்ரிக்ஷன் லாசஸ் மூலமாக அது ஒரு லோடாகி அது அதனுடைய ஸ்பீடை ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்கும். அப்போவும் இது ஹை ஸ்பீடாகத்தான் இருக்கும். அடுத்தது, அதனுடைய ஸ்பீடு டார்க் கர்வை பற்றி பார்ப்போம். ஜீரோலேருந்து ஸ்பீடு 0 to மேக்ஸிமம் ஸ்பீடுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம்ங்கிறது பாருங்கள், அதை மென்ஷன் பண்ணவே இல்லை, ஏன்னா ஹை ஸ்பீட் அன்லிமிட்டட். லெட்டஸ் சே 40,000 RPM கூட போகும். நம்ம நார்மலாக ஏசி மோட்டர்ஸில் வந்து 3 phase சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்ஸ் எல்லாமே 2 pole மோட்டருடைய ஸ்பீடே 2880, 3000 சிங்கர்னஸ் ஸ்பீட் தான். ஆனால் இது 40,000 RPM வரைக்கும் போகும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறனால ஸ்பீடை மென்ஷன் பண்ணவே இல்லை, இட்ஸ் ஹை ஸ்பீட். அப்போ ஹை ஸ்பீட்லேயுமே அதனுடைய டார்க் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 100. ஃபுல் ஸ்பீடில் கூட 100% டார்க் இருக்குது. அப்போ ஸ்டார்டிங் டார்க் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப டார்க் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 500% டார்க் இருக்குது. அப்புறம் ஸ்பீடு பிக்கப் ஆக டார்க் குறைஞ்சிக்கிட்டே வந்து 100% டார்க், அதுக்கு கூட குறையல. அதில் வெரி குட் டார்க்,
வெரி குட் வெரி ஹை ஸ்டார்டிங் டார்க் இந்த மோட்டார்ஸுக்கு இருக்கும். அதனால தான் அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த ஸ்பீடு ரொம்ப ஹை ஸ்பீடாக இருக்கிறப்ப சில சமயங்களில் அன்டிசைரபிள், அவ்வளோ பெரிய ஸ்பீடு, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நிறைய மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் வந்து கண்ட்ரோல் த அப்ளைடு வோல்டேஜ். இது வந்து சீரியஸ் ஃபீல்டு, இது வந்து ஆர்மேச்சர். அதுக்கு போகிற வோல்டேஜை ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் வழியாக கொடுத்துருக்காங்க. இந்த ரெசிஸ்டருடைய வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணுறதன் மூலமாக இந்த சீரியஸ் ஃபீல்டுக்கும் ஆர்மேச்சருக்கும் போகக்கூடிய ஏசி சப்ளையை குறைச்சி கூட்டிக்கலாம். அப்போ அந்த அப்ளைடு வோல்டேஜை குறைச்சி கூட்டுறதன் மூலமாக இதனுடைய ஸ்பீடை குறைச்சி கூட்டிக் கொள்ளலாம். ரெண்டாவது மெத்தட் வந்து டேப்டு ஃபீல்டு மெத்தட். இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரெண்டு ஃபீல்டு இருக்குது சீரியஸ் ஃபீல்டில். ஒரு ஃபீல்டை பெர்மனெண்ட்டாக வச்சுட்டு இன்னொரு ஃபீல்டு ஆப்போசிட்டில் ஒரு ஃபீல்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேப் பண்ணியிருப்பாங்க. அது வந்து டேப் வைண்டிங்காக பண்ணியிருக்காங்க. ஸோ லோ அப்படின்னா ஃபுல் வைண்டிங் வழியாக சீரிஸ் ஆகி போகும். அப்போ அதனுடைய வோல்டேஜ் வந்து ரெண்டு வைண்டிங்லேயும் போகிறதுனால ஃபீல்டு ஃப்ளக்ஸ் உடைய டென்சிட்டி கம்மியாக இருக்கும், ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ரெண்டாவது இந்த சுவிட்ச் எங்கே பார்க்க மாற்றினா மீடியம்ங்கிறப்ப இதில் ரெசிஸ்டன்ஸு இதனுடைய ஃபுல் இல்லாமல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆயிரும், மீடியமாக இருக்கும். மூணாவது ஹை, இது வந்து டைரெக்டாக போயிடும். இந்த டோட்டல் டேப்டு ஃபீல்டும் பைபாஸ் ஆயிரும், சப்ளை இது வழியாகவே போயிடும். அப்போ வந்து அதனுடைய மேக்ஸிமம் ஸ்பீடில் அந்த மோட்டார் வந்து ஓடும். இது வந்து டேப்டு ஃபீல்டு மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் எதில் பயன்படுத்தினாங்கன்னா, நம்ம வீட்டிலலாம் இருக்கிற மிக்சர் கிரைண்டரில் 3 ஸ்பீடு இருக்கும். அந்த 3 ஸ்பீடும் இந்த மாதிரி சுவிட்சு தான் மிக்சர் கிரைண்டர் இருக்க சுவிட்சு. இந்த மாதிரி டேப்டு ஃபீல்டு வைண்டிங் தான் மிக்சர் கிரைண்டரில் பண்ணியிருப்பாங்க. மிக்சர் கிரைண்டருடைய மோட்டார் ஒரு யூனிவர்சல் மோட்டார் தான். அடுத்த மூணாவது மெத்தட் வந்து சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் மெத்தட். அது என்ன சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் மெத்தட்னா, இந்த ரோட்டோரில் ஒரு சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் இருக்கும். நம்ம ஏற்கனவே ஏசி சிங்கிள் ஃபேஸ் மோட்டார்ஸ், இண்டக்ஷன் மோட்டாரில் சென்ட்ரிஃபிகல் சுவிட்சை பற்றி பார்த்துருக்கோம். அந்த சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே அந்த சுவிட்சை வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி அந்த சுவிட்சுடைய ஸ்ப்ரிங் டென்ஷன் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதனுடைய ஸ்பீடு வந்து உதாரணத்துக்கு 5000 6000 ஆர்பிஎம் அப்படின்னு சொன்னால் அதில் சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறப்ப இதுக்கு போகிற சப்ளை கட் ஆகும். சப்ளை வந்து ஒரு ரெசிஸ்டர், இந்த பக்கம் ஒரு கெப்பாசிட்டர். அதனால் இது வழியாக போகிற சப்ளை ரெசிஸ்டர் வழியாக சீரியஸாக இருக்கிறதுனால சப்ளை குறைஞ்சிரும். குறைஞ்ச உடனே ரோட்டருடைய ஸ்பீடு குறையிறப்ப சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆனோடனே ஃபுல் வோல்டேஜ் போகும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு கூடும். உடனே சுவிட்ச் ஓப்பன் ஆகும். அப்படி ஒரு ரெகுலேட் பண்ணி ஒரே ஸ்பீடில் அது ஓடுற மாதிரி டிசைனில் இருக்கும். இந்த கெப்பாசிட்டர் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, அந்த சுவிட்ச் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறப்ப இதில் ஒரு ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ் நாய்ஸ் வரும். அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெசிஸ்டர் இது ஓப்பனாக இருக்கிறப்ப இதுக்கு சப்ளை போகணும் அல்லவா, சப்ளை கட் ஆகிடக்கூடாது, ஏன்னா டார்க் எல்லாம் போயிடும். அதுக்காக இந்த ரெசிஸ்டர் வழியாக சீரியஸாக சப்ளை போகும். இதில் உதாரணத்துக்கு இதில் பாதி வோல்டேஜ் போகிற மாதிரியும் இதில் ஃபுல் வோல்டேஜ் போகிற மாதிரி வச்சு ரெண்டுக்கும் நடுவில் சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இதனுடைய ஸ்பீடு வந்து நமக்கு என்ன டிசைடு ஸ்பீடோ அந்த ஸ்பீடில் ஓடுற மாதிரி இருக்கும். இது வந்து சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் டைப். இப்போ நம்ம மொத்தம் 3 டைப் பார்த்துருக்கோம். கண்ட்ரோல் த அப்ளைடு வோல்டேஜ், ரெண்டாவது டேப்டு ஃபீல்டு மெத்தட், மிக்சர் நம்ம வீட்டில் இருக்கிற மிக்சியில் பயன்படுத்துகிற மெத்தட், மூணாவது சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் மெத்தட். இது தவிர இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற மிக்சர்ஸ்லாம் மிக்சர் கிரைண்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டேப்டு ஃபீல்டு இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா தைரிஸ்டர்ஸ், அதாவது ஏசி ரெகுலேட்டர்ஸ், ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டர் தைரிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அதை இதுக்கு சீரியஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த சுவிட்ச் மூலமாக அந்த தைரிஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இதுக்கு கிடைக்கிற அப்ளைடு வோல்டேஜை கூட்டி குறைச்சி அதன் மூலமாக இதனுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி லேட்டஸ்ட்டு மிக்சர் கிரைண்டர்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ இப்போ அதனுடைய ஸ்பீடு கண்ட்ரோலை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் யூனிவர்சல் மோட்டோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் மோட்டோர் கேன் பி ரிவர்ஸ்ட் பை ரிவர்சிங் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அதனுடைய ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ணணும். எப்படின்னா, எய்தர் த ஆர்மேச்சர் ஆர் த ஃபீல்டு வைண்டிங், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். ஒன்று ஆர்மேச்சருடைய ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை மாற்றி கொடுக்கணும், இல்லைன்னா ஃபீல்டுடைய ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை மாற்றி கொடுக்கணும். நார்மலாக ஆர்மேச்சர் கரண்ட்டை தான் மாற்றுவாங்க. ஏன்னா ஆர்மேச்சருக்கு கரண்ட் வந்து காமுடேட்டர் ப்ரஷஸ் வழியாக தான் போகும். அந்த ப்ரஷ் டெர்மினலில் உள்ள 2 ஒயரையும் இதை கழட்டிங்க மாற்றி கொடுத்துருவாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இது ஒரு சீரிஸ் ஃபீல்டு, இது வந்து ஆர்மேச்சர். இப்படி வச்சுட்டா இதில் நார்மலாக ஒரு டைரக்ஷனில் ஓடுது, அதை ரிவர்ஸ் பண்ணணும், ஆப்போசிட் பண்ணணும். ஆப்போசிட் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நெகட்டிவ் என்ன பண்ணுறாங்க, இங்கே கொடுத்துருக்கதை எடுத்து இங்கே கொடுத்தாங்க. இந்த ஃபீல்டுலேருந்து போகிற லைனை எடுத்து இந்த பக்கம் கொடுத்தாங்க. ஆர்மேச்சருடைய 2லையும் டைரக்ஷனை மாற்றி கொடுத்தாங்க. இப்போ அது ரிவர்ஸில் ஓடும்.
இதுதான் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் மாற்றுற மெத்தட். அட்வான்டேஜஸ் ஆஃப் யூனிவர்சல் மோட்டார். யூனிவர்சல் மோட்டார்ஸுடைய அட்வான்டேஜ்னா ஹை ஸ்டார்டிங் டார்க். நம்மளே பார்த்தோம் 500 மோர் தென் 500 ஸ்டார்டிங் டார்க். ஏசி டிசி ஆப்ரேஷன், ஏசிலையும் பண்ணிக்கலாம், டிசிலையும். டிசி சப்ளை இப்போ நாட் அவைலபிள். ஏசியில் உதாரணத்துக்கு 240 வோல்ட் அப்படின்னா டிசிலையும் 240 வோல்ட் ஆர்எம்எஸ், டிசிலையும் 240 வோல்ட் ஆர்எம்எஸ்ல அந்த மோட்டார் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். டேப்டு ஃபீல்டு ஸ்பீடு கண்ட்ரோல், நம்ம ஸ்பீடு கண்ட்ரோலும் இதில் பண்ணிக்கலாம். டேப்டு ஃபீல்டு மூலமாக அல்லது தைரிஸ்டர் மூலமாக அப்ளைடு வோல்டேஜை குறைக்கிறதன் மூலமாக அதில் நல்ல ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஹை ஏர் நாய்ஸ், ஏன்னா ஆர்பிஎம் வந்து நோ லோடில் 40,000 ஆர்பிஎம் வரைக்கும் போகும். அவ்வளோ ஹை ஸ்பீடில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ட்ரில்லிங் மிஷினையோ அல்லது ஒரு மிக்சி வீட்டில் ஓடுறப்ப பாருங்கள், கிச்சனில் ஓடுற மிக்சி வெளியில் வாசல் வரைக்கும் கேட்கும் மிக்சி ஓடுற சத்தம். அதுக்கு காரணம் அதனுடைய ஸ்பீட் இஸ் வெரி ஹை ஸ்பீட். அதனால் நாய்ஸ் நம்மளால் இதில் அவாய்ட் பண்ண முடியாது, நாய்ஸ் இருக்கத்தான் செய்யும். அடுத்தது இன்டர்மிட்டன்ட் டியூட்டி ஆப்ரேஷன். இந்த மோட்டார்ஸ் ஆர் டிசைன்டு ஃபார் இன்டர்மிட்டன்ட் டியூட்டி ஆப்ரேஷன் தான். ஒரு ட்ரில்னா ட்ரில் பண்ணுறது, மிக்சினா ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் அரைச்சிட்டு ஆஃப் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி பண்ணுறதுனால இது வந்து கண்டினியூஸ் டியூட்டி ஆப்ரேஷனில் இந்த மோட்டார் ரொம்ப பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இது வந்து கண்டினியூஸ் டியூட்டியில் இது ஜாம் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அது வந்து ஏதோ ஒரு காரணத்தில் அந்த லோடு வந்து ஸ்டால் ஆகுது, அந்த ஆர்மச்சூர் அப்படி ஜாம் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வெரி ஹை கரண்ட் எடுத்து அந்த வைண்டிங்கே பர்ன் ஆயிரும். நிறைய ட்ரில்லிங் மிஷினில் கார்பன் ப்ரஷஸ்லாம் ஸ்பார்க் வந்து கார்பன் ப்ரஷஸ் பர்ன் அவுட் ஆயிரும், அந்த ஆர்மச்சூருடைய காமுடேட்டர் தேஞ்சு போயிடும், அப்புறம் பைண்டிங் பர்ன் ஆயிரும். இது மாதிரி நடக்கும். ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ் உண்டு. இதில் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டில் ரேடியோ எஃப்எம் ரேடியோலாம் இருக்கலாம், மிக்சியை ஆன் பண்ணுறப்ப பாருங்கள் அதில் ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன் இருக்கும், அந்த நாய்ஸில் ஒரு இன்ட்ரப்ஷன் இருக்கும். இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் மோட்டார். ஆனால் இந்த டைப் மோட்டார் எக்கச்சக்கமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். பவர் டூல்ஸில் எல்லாமே இந்த டைப் மோட்டார் தான் பயன்படுத்துகிறாங்க. ட்ரில்லிங் மிஷின் ஆகட்டும், ஆங்கிள் கிரைண்டர், கட்டிங் மிஷின், ஃப்ளோ பால் கட்டிங், டைல்ஸ் கட்டிங், எதாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் இந்த மோட்டார் தான். நம்ம வீடுகளில் இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துகிற வேக்யூம் கிளீனர், கிச்சனில் பயன்படுத்துகிற மிக்சர் கிரைண்டர், சூயிங் மிஷின்ஸ், தையல் மிஷினில் பயன்படுத்துகிற மோட்டார்ஸ். இது வந்து ஒரு ஃபுட் சுவிட்ச் வச்சுருப்பாங்க, அந்த ஃபுட் சுவிட்சில் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை அமுக்கிறப்ப நம்ம ஸ்பீடுக்கு தேவைப்படுற ஸ்பீடு இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இது சுற்றுற ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் அதிலேருந்து பண்ணிடுவாங்க. அது வந்து அப்ளைடு வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தடில் இதனுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான இதுகளில் இது அப்ளிகேஷன்ஸ் பயன்படுத்துகிறாங்க. நிறைய நம்மளுடைய அன்றாட வாழ்வில் இந்த யூனிவர்சல் மோட்டார் நிறைய இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இதுவரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம யூனிவர்சல் மோட்டார்னால் என்ன, அதனுடைய பார்ட்ஸ் எப்படி, அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி, அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபிள், அதனுடைய ஸ்பீட் கண்ட்ரோல், ஏன் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணணும், அதனுடைய டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி ரிவர்ஸ் பண்ணணும், இதனுடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.